You a dangerous girl. Those eyes looking up at me. ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நானும் என் ஃப்ரெண்டும் எக்மோர் போயிட்டுருந்தோம். அந்த எக்மோர் ட்ராவல் வரைக்கும் தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஆக்சுவலி வந்து அயனாவரம் டு எக்மோர் அப்படின்றது தான் இதோட இது. அதுவும் இல்லாமல் அயனாவரம் சொல்கிறதுலேருந்து ஓட்டேரியிலேருந்து தான் நாங்கள் இந்த வீடியோ ஷூட் பண்ணோம். ஸோ வந்து இது ஓட்டேரி தாண்டி நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது எடுத்த ஒரு வீடியோ. நாங்கள் வந்து நம்ம மினிஸ்டர் இருக்காங்கள்ல, அறநிலைத்துறை மினிஸ்டர், அவங்க வீட்டு சைடில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். அவங்க வீட்டு சைடில் போகும்போது அவர் அப்போ தான் வந்து வீட்டிலேருந்து வெளியே கிளம்பி போயிருக்காரு. அவர் வந்து எங்கேயோ அவங்களுக்கு மீட்டிங் இருக்கும்ல, அப்படி போனனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ரோடே டிராஃபிக் ஆகிடுச்சி. அந்த சைடு ஃபுல்லாகவே பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அவரை பார்க்க ஒரு 2-3 மினிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. அவர் வீடும் நான் இதில் ஷோ பண்ணியிருப்பேன். இதுதான் அவரோட வீடு. இதான் மீன்ஸ் நான் நிற்கிறதோட ரைட் சைடு தான் அவரோட வீடு. அங்கே அவர் போகிறனால ரோடே பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. ரோடே பிளாக் பண்ணி வச்சிட்டனால நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் அவரோட வீடு. இந்த கீழே மினிஸ்டர்ஸ்லாம் நின்றுட்டுருக்காங்க. இந்த வீடு தான் அவரது. அவர் வந்து கிளம்பிட்டாரு. அவர் கிளம்பிட்டனால வந்து ரோடு ஃபுல்லாக டிராஃபிக்காக இருந்தனால போலீஸ் அந்த டிராஃபிக்கை வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தென் வந்து அந்த ரோடு கொஞ்சம் கிளியர் ஆன மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு வந்து நான் ரொம்ப நாள் கழித்து அவளை நான் மீட் பண்ணேன். ஸோ வந்து நாங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டனால எங்களுக்கு இந்த டிராஃபிக்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல. நாங்கள் வந்து அதை எங்களுக்கு டைம் கிடைச்ச மாதிரி தான் இருந்தது இந்த டிராஃபிக்கு. ஸோ வந்து நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ட்ராவல் பண்ணி அந்த ஓட்டேரி ஸ்ட்ரீட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட் கட் பண்ணி திருப்பி லெஃப்ட் கட் பண்ணால் நம்ம வந்து கெல்லிஸ் ரோட் பிடிச்சிடலாம். இது ரொம்ப ஷார்ட்கட் மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஷார்ட்கட்டாக இருக்கனால நாங்கள் இந்த ரோட்லேயே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த ரோட்லேயே ட்ராவல் பண்ணும்போது ஆனால் நாங்கள் வந்து ஒரு 9 o'clock போனதுனால ரோட்டில் எந்த ஷாப்புமே ஓப்பன் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து ரோடு தான் இதுவாக இருந்தது. இந்த ஸ்ட்ரீட்டில் தான் வந்து நம்ம மினிஸ்டர் வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு. அதனால் வந்து இது அடிக்கடி பிளாக் பண்ணுவாங்க ரோடை, வேறு ரோட்டில் திருப்பி விடுவாங்க. அது மாதிரி தான் இருக்கும் இந்த ரோடு. ஒன்றும் எப்போவுமே டிராஃபிக் இல்லாமல் இருக்கும்லாம் சொல்ல முடியாது. இது ரொம்ப ஒரு குட்டி சந்து, நிறைய பீப்புள்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ வந்து அந்த ரோடு அப்படி தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து இந்த ரோடு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ வந்து நாங்கள் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் நேராக போய்கிட்டே இருக்கும்போது இன்னும் அங்கே ஃபுல் டிராஃபிக்காக இருந்தனால நாங்கள் இன்னும் அந்த ரோட்லேருந்து ரைட்டே கட் பண்ணல. சாரி, லெஃப்ட்டு கட் பண்ணுறேன்னு சொன்னேன். லெஃப்ட்டே கட் பண்ணல. நாங்கள் இப்போ தான் இந்த லெஃப்ட்டு கரெக்டாக கட் பண்ணுறோம். லெஃப்ட்டு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு தென் திருப்பி ஒரு ரைட் கட் பண்ணோம். ரைட் கட் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது மெயின் ரோடு வந்துடும். தென் வந்து நாங்கள் போயிட்டே இருக்கும்போது இந்த இடத்துலையும் வந்து எங்களுக்கு லைட்டாக டிராஃபிக் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து மினிஸ்டர் வந்து எங்களுக்கு முன்னாடி தான் போய்கிட்ருக்காரு போல். எங்களுக்கு அது தெரியல. நாங்கள் அதை பார்க்கவும் இல்லை. திடீர்னு என்ன ஆச்சுன்னா, ஒரு காரு நின்றுட்ருந்தது. அந்த கார்லேருந்து ஒரு பாடி கார்டு எழுந்து டிராஃபிக்கை வந்து கிளியர் பண்ணார். அப்போ தான் பார்த்தோம், என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்கிறத நாங்கள் பார்த்தோம். தென் பார்த்தா மினிஸ்டரோட கார் நின்றுட்ருந்தது. இது உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில். அவர் வந்து அங்கே நின்றுட்டுருக்கவே வந்து அவர் டிராஃபிக்கை வந்து கிளியர் பண்ணாங்க. கிளியர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அவர் எங்கள் ஃப்ரெண்டில் தான் போனார். ஆக்சுவலி அவர் தினமும் எக்மோர் தாண்டி போவார் போல், எனக்கு தெரியல சரியா. நான் ஏற்கனவே 2-3 வாட்டி பார்த்துருக்கேன்.
பட் வந்து இன்றைக்கி டிராஃபிக்கில் பார்த்தது இதுதான். தென் வந்து அவங்க கார் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிருச்சு. அவர் வந்து கீழே போயிட்டாங்க. நாங்கள் பிரிட்ஜ் மேலே ஏறி போயிட்டோம். அதில் வந்து இது வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம இப்போ இருக்கோம். ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து எங்கள் முன்னாடி தான் அந்த கார் போயிட்டுருக்கு. ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து நாங்கள் வந்து லெஃப்ட்டு கட் பண்ணிட்டோம். அவங்களும் லெஃப்ட்டில் தான் கட் பண்ணாங்க. பட் லெஃப்ட்டு கட் பண்ணி ஒரு பிரிட்ஜ் மாதிரி வரும். அந்த பிரிட்ஜில் வந்து அவங்க வந்து கீழே போயிட்டாங்க. கீழே போனாலும் ஒரே பிளேஸ் தான் வரும், மேலே போனாலும் ஒரே பிளேஸ் தான் வரும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் வந்து நாங்கள் வந்து மேலே ஏறலை. கீழே போகல, மேலேயே போகலாம் அப்படின்னு சொல்லி மேலே கொஞ்சம் காலியாக இருக்க மாதிரி இருக்கும். கீழேனா ஒரே டிராஃபிக்காக இருக்குது. ஸோ நமக்கும் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னான். ஸோ ஓகே, நம்ம மேலேயே போகலாம். இது வந்து சரவணா ஸ்டோரு. நம்ம புருஷவாக்கத்தில் இருக்க சரவணா ஸ்டோர் பிரிட்ஜ் தான் இது. அது பக்கத்தில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும்ல, அதுதான் இது. இந்த வீடியோவில் நான் வந்து சரவணா ஸ்டோரை கவர் பண்ண முடியல. ஒரு நாள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் சரவணா ஸ்டோரை வந்து எடுத்து போடுறேன். இந்த பிரிட்ஜ்லேருந்து அந்த சைடு ஒரு ரோடும் இந்த சைடு ஒரு ரோடும் போகும். அந்த சைடு ரோட்டில் வந்து ஒரு இடம் போகும். எதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, நான் மறந்துட்டேன். இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். எங்கே போகுது அப்படின்றத பொறுத்து. நாங்கள் இங்கேருந்து இறங்கிட்டு திருப்பி டர்ன் போட்டோம். ஆக்சுவலி நாங்கள் எக்மோர் போகிறோம். ஸோ எக்மோர் ரோடு தானே, நம்ம ஷார்ட்கட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த வீடியோ எடுத்தோம். இந்த வீடியோவில் வந்து பட் வந்து நாங்கள் போன வேல டிராஃபிக் கம்மி தான். பட் நம்ம மினிஸ்டர் வராமல் இருந்திருந்தால் வந்து டிராஃபிக் ரொம்ப இதுவாக தான் இருந்திருக்கும். நாங்கள் வந்து அதை யோசிக்கல, நேராக நாங்கள் போயிட்டோம். தென் வந்து நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இன்றைக்கி வந்து நான் வந்து ட்ரெயின் வீடியோஸ் ஏற்கனவே போட்டிருப்பேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது வந்து அங்கே இருக்க சென்ட் தாமஸ் ஸ்கூல்னு நினைக்கிறேன். சென்ட் தாமஸ் ஸ்கூல் பசங்களாம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலி நாங்கள் போகும்போதே 9:15 சம்திங் ஆகிடுச்சு. ஸ்கூல் பசங்க இன்னும் போய்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஸ்கூல் லேட்டாக இருக்கா இல்லை ஸ்கூல் கட் அடிச்சிட்டாங்களான்னு தெரியாது. நான் வந்து நிறைய எக்மோர் ட்ரெயின் வீடியோஸ் போட்டிருப்பேன். அந்த ட்ரெயினை பிடிக்க தான் நாங்கள் இப்போ போய்கிட்டுருக்கோம். அந்த ட்ரெயின் வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்கள் மறக்காமல். நான் வந்து இந்த வீடியோ வந்து ஏற்கனவே போஸ்ட் பண்ணணுன்னு நினச்சேன். பட் எனக்கு சரியாக டைம் இல்லை, அதனால நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ நான் இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கே போகிறீங்க, இந்த பிளேஸ் இதானே, என்ன ஏது அப்படின்னு நீங்கள் வந்து என்னை கேட்டால் தான் எனக்கும் தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. அப்புறம் வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் இது வந்து எக்மோர் ஆப்போசிட் தந்தி அந்த சைடு இது. அந்த தந்தி சந்து மாதிரி இருக்கும். அந்த சந்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இது வந்து ஒரு ஷார்ட்கட் தான் எக்மோர் போகிறதுக்கு. நம்ம வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு மெயின் ரோட்டில் போவோம். ஸோ வந்து இது ஷார்ட்கட்டாக இருந்தது. நாங்கள் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே ரீச் பண்ணிட்டோம். ஸோ வந்து அந்த டிராஃபிக் இல்லைன்னா நம்ம வந்திருக்கலாம். அதனால வந்து இதுவாகிடுச்சு. இது தந்தி ஆஃபீஸ் இருக்கும், அந்த தந்தி ஆஃபீஸ் தான் இது. அந்த தந்தி ஆஃபீஸ் தான் அங்கே அவ்வளோ ஒயிட்டாக கட்டி வச்சுருக்காங்க. வெயிலில் வந்து பிரைட்டாக அடிக்குது. அது வந்து அதுவும் ரொம்ப அழகாக கட்டியிருந்தாங்க. ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. எது மாதிரி வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் நம்ம சேனலுக்கு அப்படின்றத வந்து நீங்கள் மறக்காமல் சொன்னால் தான் எனக்கு தெரியும். நம்ம வந்து இதோ இருக்க ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம்.